வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்டோன் மேஜிக், இது உண்மையா? அதிர்ஷ்டக்கல் அற்புதம் செய்யுமா? கோள்களின் பாதிப்பு நவரத்தின கற்களால் குறையுமா? கல் அணிந்து ககனத்தை வெல்லுவது சாத்தியமா? அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு நவரத்தின கற்கள் மட்டும் அணிந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொள்ளலாமா? ககனத்தின் கோள்கள் நீலக்கல் மோதிரம், சிவப்புக்கல் மூக்குத்தி என நவக்கற்கள் அணிவதால் நன்மைகள் செய்யுமா? அருட்தந்தையின் விளக்கம் கேட்போம், சிந்தித்து சிறப்படைவோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன். நன்றி. தலையில் வைத்து தவம் செய்தால் ஜீவகாந்த பெருக்கம் அதிகம் இருக்குமா? விளக்கம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையில ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா என்ன நன்மைன்னு பார்த்தா, முழு கல்லு வச்சுக்கிட்டா இந்த நட்சத்திரத்தை, அதாவது சனியினுடைய நட்சத்திரம் அதிகமாக வேகம் வரும் என்று நினைக்கிறாங்க. அதே போல சிகப்பு கல் வச்சுக்கிட்டா இந்த 9 கல்லும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத வெறும் கல்லாவே இருக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் நாம பிறந்த நேரத்துக்கும் பிறந்த நேரத்துல நம்ம வினைக்கு தகுந்தவாறு உள்ள மேக்னட்டிசத்துக்கு தகுந்தவாறும் 9 கோள்களும் எவ்வளவு தூரத்துல அமையுமோ அந்த அந்த சரியாதான் பிறக்கும், குழந்தை பிறக்கும். அப்போ அங்க ஒரு இருப்பு நிலை, மேக்னட்டிக் போர்ஸ் இந்த அளவுன்னு அமைஞ்சிடும். அது ஒவ்வொரு கோடும் தூர கிட்ட போக 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 அதுக்காக பிளஸ் மைனஸ் வரும்னு வச்சுங்க. அது தகுந்தவாறு உடல்ல ரசாயனங்கள் மாறும். இது ஒன்று மாத்திரம் இல்லை, 6 வகையில ஒரு மனித உடலுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்து சஞ்சரிக்கும் கோள்கள், வரும் சந்தர்ப்ப மோதல், இவற்றால் வாழும் உயிர்க்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும். தனித்தனியே அதற்கு பயனுண்டாகும். எப்படி? உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், உடலடையில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள், அறிவின் போக்கில் இடம்பெறுகள் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறும். அதன் விளைவாய் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணரத்தக்க பல நிகழ்ச்சிகளா. இவைகளெல்லாம் ஒன்று அதிகமா இருக்குது, ஒரு கவர்ச்சி ஆற்றலுடையதாக இருக்குது, இன்னொன்று அதை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கு அதுக்கும் போனா மைனஸ் எதுவோ அதான் மனிதனுக்கு அப்ப நிற்கும். அது மாதிரி இந்த 6 வகையில நமக்கு ஜீவகாந்த களத்தை எப்பொழுதும் பாதிக்கவே வச்சுட்டு இருக்கலாம். அதனால கேடு ஒன்றும் இல்லை. அதுல ஒரு நன்மை தீமை என்பது உடலுக்கு உள்ளான இனிமை அல்லது நோய் இவைகளோ, மனதுக்கு தெம்பு இவைகளும் உண்டாகும். அதுக்கு தக்கவாறு கொடுக்கல் வாங்கல் உலக விவகாரங்கள் வித்தியாசப்படும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.